சக்ஷம் ஓர் அறிமுகம். समदृष्टि समदा विकास एवं अनुसंधान मंडल மாற்றுத்திறனாளிகள் நலன் விரும்பும் தேசிய அமைப்பாகும். சக்ஷம் இந்த உன்னத அமைப்பு உருவானதின் நோக்கம். சக்ஷம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் நலன் விரும்பும் தேசிய அமைப்பாகும். சக்ஷம் ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள தெய்வீக தன்மையை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்திட விரும்புகிறது. சக்ஷம் மாற்றுத்திறனாளிகளின் திறமையை கண்டறிந்து அதை வளர்த்து அவர்களின் பங்களிப்பை தேசத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாயம் சார்ந்த குடும்ப வளர்ச்சிக்கும் பயன்படுத்திட விரும்புகிறது. சக்ஷம் மாற்றுத்திறனாளர்கள் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சுமை என்கின்ற அவல நிலையை மாற்றி சமூகம், கல்வி, பொருளாதாரம், பண்பாடு மற்றும் கலாச்சாரம் சார்ந்த முன்னேற்றம் அடையும் வகையில் தற்சார்பு உடைய மதிப்புமிக்க வாழ்க்கை நிலையை மாற்றுத்திறனாளர்கள் அடைய பணி செய்கிறது. மேற்கண்ட நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் செயல்படுத்திட 2008 ஆண்டு ஜூன் மாதம் 20 நாக்பூரில் சக்ஷம் தேசிய அளவில் சேவை செய்ய தோற்றுவிக்கப்பட்டது. தற்போது இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் சுமார் 650 மாவட்டங்களிலும் புதுச்சேரியில் சக்ஷம் 2010 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மாவட்ட பொறுப்பாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு சேவை செய்து வருகின்றனர். கல்வி, மருத்துவம், மறுவாழ்விற்கான பயிற்சிகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த சேவை பணிகளை சக்ஷம் தேசிய அளவில் செய்து வருகின்றது. கல்வி, மருத்துவ பணிகளை செய்து வரும் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து அரசு சார்ந்த திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்றடைய உதவுதல். அரசு சாரா நிறுவனங்களை ஒருங்கிணைத்து சுய தொழில் புரியும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சி அளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தங்கும் விடுதிகளை அமைத்தல், கருத்தரங்கங்கள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துதல், சட்ட பாதுகாப்பு மற்றும் மாற்றுத்திறனாளர்கள் மேம்பாடு அடைய ஆராய்ச்சி பணிகள் போன்ற பணிகளை சக்ஷம் செய்து வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவில் மாற்றுத்திறனாளர்கள் வளர்ச்சி சம்பந்தமான விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் மற்றும் வெகுஜன நிகழ்ச்சிகளை சக்ஷம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி வருகின்றது. சக்ஷம் சார்பாக மொத்தம் 21 வகையான மாற்றுத்திறனாளர்களுக்கு உதவி செய்யப்பட்டு வருகிறது. அவ்வகைகள் கை கால் இயக்க குறைபாடு, தசை சிதைவு நோய், தொழுநோயிலிருந்து குணமடைந்தோர், குள்ளத்தன்மை, மூளை முடக்குவாத பாதிப்பு, அமில வீச்சினால் பாதிக்கப்பட்டோர், குறை பார்வையின்மை, கண் பார்வையின்மை, காது கேளாமை, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு, குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு, புற உலக சிந்தனையற்றவர், மனநோய், நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு, திசு பன்முக கடினமாதல், நடக்குவாதம், இரத்த உறையாமை அல்லது இரத்த ஒழுக்க குறைபாடு, இரத்த அழிவு சோகை, அறிவாளனு இரத்த சோகை, பல்வகை குறைபாடு என 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்ஷம் உதவி புரிந்து வருகின்றது. சக்ஷம் புதுச்சேரி சார்பாக உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஜிக்மர் இயக்குனர் டாக்டர் சுபாஷ் சந்திர பரிதா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக சக்ஷம் மாநில மாநாடு 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் TS அண்ணாமலை நாடார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் இமாங்குதாஸ் இயக்குனர், நிட்மட் முட்டுக்காடு, டாக்டர் சுகுமார் ஜி தேசிய பொது செயலாளர் சக்ஷம் இவர்கள் கலந்து கொண்டனர். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக 2018 ஆண்டில் ஜனவரி மாதம் 5 அன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக எஸ் செல்வகணபதி MLA அவர்கள் கலந்து கொண்டார். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக சக்ஷம் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா மதர் தெரேசா போஸ்ட் கிராஜுவேட்டில் 2018 ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மபுர ஆதீனம் அவர்கள் கலந்து கொண்டார். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 நாள் பயிற்சி பயிலகம் சத்யா சிறப்பு பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் கலந்து கொண்டார். 2019 ஆண்டு மார்ச் மாதம் உலக மகளிர் தினம் கோத்தாரி வித்யா மந்திர் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறந்த சமூக சேவைக்கான சக்ஷம் விருது
5 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்டுரிமை விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு மே மாதம் சுவாமி சூர்தாசர் ஜெயந்தி விழா எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் கோவிலில் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரி சக்ஷம் அமைப்பின் மாவட்ட செயற்குழு கூட்டம் புதுச்சேரி ஹோட்டல் விஜேந்திராவில் நடைபெற்றது மற்றும் புதுச்சேரியிலேயே முதல் முறையாக சக்ஷம் அமைப்பின் சார்பாக 150 திருநங்கைகளுடன் கண்தானம் விழிப்புணர்வு பற்றிய பேரணி நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக காசிநாத் லக்ராஜ், அப்போதைய தேசிய துணைத் தலைவர் சக்ஷம், டாக்டர் வனஜா வைத்தியநாதன், ஜோதி கண் மருத்துவமனை, கொரோனா என்னும் கொடுங்கோல் ஆட்சியாளன் கையெடுத்த 2019 மற்றும் 20ஆம் ஆண்டுகளில் 71 மாற்றுத்திறனாளிகளுக்கு மல்லிகை சாமான்கள் நம் சக்ஷம் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சேவையும் நம் சக்ஷம் புதுச்சேரி செய்து வந்தது. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு விசிசி விவேகானந்தா கோச்சிங் சென்டரில் நடைபெற்றது. இதில் 26 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சக்ஷம் புதுச்சேரியின் மாவட்ட மாநாடு செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக சேர்மன் ஆஃப் SCST கவுன்சில் ஆஃப் இந்தியா டாக்டர் எல் முருகன் அவர்களும் எஸ் கோவிந்தராஜ் தேசிய துணை செயலாளர் சக்ஷம் அவர்களும் கலந்து கொண்டனர். சக்ஷம் அமைப்பின் சார்பாக 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சக்ஷம் சேவா கேந்திரம் புதுச்சேரி கொட்டுப்பாளையத்தில் தொடங்கப்பட்டது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் சபாநாயகர் ஆர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டார். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேசிய இருவார கண்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் ஆஃப் புதுச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி, டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் சக்ஷம் சேவா கேந்திரம் புதுச்சேரி இணைந்து ஐ ஸ்கிரீனிங் கேம்ப் 9 இடங்களில் நடத்தியது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகசி மற்றும் சக்ஷம் சேவா கேந்திரா புதுச்சேரி இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சதுரங்க போட்டியை கோத்தாரி வித்யா மந்திர் பள்ளியில் நடத்தியது. இப்போட்டியில் 100 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக லைன் எம் கணேஷ் அவர்கள், பாஸ்ட் டைரக்டர் கவர்னர் லைன்ஸ் கிளப் ஆஃப் புதுச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி மற்றும் லைன் எம் தணிகாச்சலம், பாஸ்ட் டைரக்டர் கவர்னர் லைன்ஸ் கிளப் ஆஃப் புதுச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி மற்றும் லைன் ராஜபிரகாஷ் RC அவர்களும் கலந்து கொண்டனர். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக 2023ஆம் ஆண்டு சக்ஷம் சேவை மையம் லாஸ்பேட்டை குமரன் நகரில் தொடங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதுச்சேரி சக்ஷம் மற்றும் இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இருவரும் இணைந்து சுவாமி சூர்தாசர் ஜெயந்தி விழாவை எல்லைப்பிள்ளை சாவடி சாரதாம்பாள் கோவிலில் நடத்தினர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக டாக்டர் லக்ஷ்மிபதி அவர்கள், சேர்மன் ஆஃப் ரெட் கிராஸ் சொசைட்டி அவர்களும் கலந்து கொண்டார். சக்ஷம் புதுச்சேரி சார்பாக துப்புராயன்பேட்டையில் உள்ள தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை உணவு அளிக்கப்படுகிறது. மேலும் இம்மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ உதவியும் சக்ஷம் புதுச்சேரி சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவோம். சக்ஷம் பாரத், சமர்த் பாரத். ஜெய் ஹிந்த்.